இல்ல ப்ரோ, எனக்கு பழக்கம் இல்ல. ரியலி குட். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நீங்க இட்ஸ் ஓகே. அப்புறம் ப்ரோ நல்லா சொல்லாதீங்க, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. வயசான மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம நம்ம சகலையா வேற ஆக போறோம். ஓ, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீங்க ஜெனியா மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிதானே கூப்பிடணும், கரெக்ட் தானே? ஓ, நீங்க அத சொன்னீங்களா? நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன் ப்ரோ. கார்த்தி, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கார்த்தி, இல்ல, கார்த்தி பக்கத்துல நிக்கும் போது உங்க கண் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். ஆமா, இந்த உலகத்திலேயே என்கிட்ட எனக்கு யாரு ரொம்ப முக்கியம்னு கேட்டா அதுல ஃபர்ஸ்ட் அவனாதான் இருப்பான். நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் என்கிட்ட அவன் கோவப்பட்டதே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. ஏன்? அப்புறம் ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க ப்ரோ. இல்ல, ஜெனி கூட எப்படி? எப்படின்னா? ஏன் கேக்குறேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஜெனியை நல்லா தெரியும். ரொம்ப அடமெண்ட். அவளுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவா. இப்போ வரைக்கும் அவள் லவ் பண்றேன்னு சொல்றதே என்னால நம்ப முடியல. அவ அப்படிதான் ப்ரோ. அதனாலதான் ஜெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வா. ஆனா அது எப்பவுமே தப்பா இருந்ததே கிடையாது. ஏன்னா பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது பொதுவாகவே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜெனி மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. அதான் கேட்டேன். அவ வேற மாதிரி ப்ரோ, சொன்னா புரியாது. அவனுக்கு கோவப்பட மட்டும்தான் தெரியும். யாரு என்ன சொல்ல வரன்னு கூட கேட்க மாட்டான். அவன் வச்சதான் சட்டம்னு இருப்பான். ஆனா என் கார்த்தி அப்படி கிடையாது. உன்னோட கார்த்தி அப்படி இல்லை. பட் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க பொண்ணுங்க ஒன்றும் புரியாத புதிரே கிடையாது ப்ரோ. நம்ம தான் அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது இல்ல. அப்படியே புரிஞ்சுக்கலினாலும் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. ஜெனி கூட இருந்து நீங்களும் அவ்வளவு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ நான் கரெக்டா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கார்த்தி, கீழே போலாமா? ஓகே ப்ரோ. அவன்கிட்ட அவனோட பாஸ்ட் லைஃப் பத்தி கேட்டதே கிடையாது. வேற யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. எனக்கு அதுக்கான அவசியமும் வரல. ஆனா நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. வேற என்ன தெரியும்? அகல்யா, போலாமா? போலாம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடணும். ஓகே, சரி, போயிட்டாரா? நில்லு. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அதான் அவளுக்கு பிடிக்காதுன்னு ஏதோ சொன்னியே. அது ஏதோ ஃப்ளோல. ஓ, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு? சரி சொல்லு, எனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்னதானே ரொம்ப பிடிக்கும்? அப்பனா என்கிட்ட வா. வந்தா நீ அடிப்ப. வரலனாலும் நான் அடிப்பேன். ஞாபகம் வச்சுட்டு இருக்க. ஜெனி,
உங்ககிட்ட என்ன சொன்னான்? உனக்கு கோவமே வராதா கார்த்தி? இல்ல எனக்காக கோவப்படாம இருக்கியா? ஏய், இதுக்குதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கிறியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு கார்த்தி. என்கிட்ட நடிக்கிறியா கார்த்தி? ஆமா. பொடி லூசு. இது என்ன புது பழக்கம்? அடுத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது. அவ சொன்னதுல உண்மை இருந்துச்சு. ஜெனி, இப்போ அப்படி இல்லடி. அதான் ஏன்? ஏய், முன்ன மாதிரி ஏன் இப்போ இல்லைன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அப்போ உனக்கு? இங்க பாரு ஜெனி, ஏன் எதுக்குன்னு கூட நம்மளை கேட்க யாருமே இல்லாதப்போ, நம்ம கூட உரிமையா சண்டை போட ஒரு உறவு கூட இல்லாதப்போ, நமக்காக ஒரு துளி கண்ணீர் சிந்துற கண்கள் கூட கிடைக்காதப்போ, இங்க ஒருத்தர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு தான் எல்லாமாவும் நீ இருக்கியே. ஸோ நான் அப்படிங்கிறது நாம அப்படின்னு மாறும்போது ஒரு சில மாற்றங்களையும் நம்ம மனசு ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் சரியும் கூட. என்ன நீ அப்படி பாக்குற? ஐ லவ் யூ கார்த்தி. அகல்யா, நீ உண்மையாவே யாரையும் லவ் பண்ணது இல்லையா? என்ன திடீர்னு? இல்ல, சும்மாதான். இதுக்குண்டான பதில் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹே, இட்ஸ் ஓகே, கூல். எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒரு முறை நம்ம சொன்னதை மறுபடியும் அவங்க திருப்பி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொன்னதுல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. வேற என்ன இருக்கு? இல்ல, சுமாரான ஃபிகரே இப்ப கமிட்டடா சுத்திட்டு இருக்காங்க. சூப்பரா வேற இருக்க. அதான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். அப்ப நான் கிளம்பவா? ஷூர். அப்புறம் ஒருத்தங்க கமிட்டா இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்கள யாரும் விட்டு வச்சதா அர்த்தம் இல்ல, அதுக்குண்டான ஸ்பேஸ் அவங்க கொடுக்காம இருக்காங்கன்னு அர்த்தம். பாய் அகல். ஹலோ ஹலோ, இருங்க, நான் கார்த்திக் கிட்ட குடுக்கறேன். கார்த்தி, டேய் எருமை. என்னடி மேல வரவா? ஹலோ, ஜெனி, அகலே என் கூட பேசணுமா? கூப்பிட்டோம். போயிட்டு வாடா. ஏய், உனக்கு ஓகேவா? போடா லூசு. நீ வரமாட்டான்னு நினைச்சேன். நீயும் திரும்பி வருவேன்னு நான் நினைக்கல. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். எனக்குமா? உன்னை பாக்குற வரைக்கும் உன் மேல செம்ம கோவத்துல இருந்தேன். உனக்காக வெயிட் பண்ணதுக்கு நான் தான் உன் மேல கோவத்துல இருக்கணும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? அன்னைக்கு ஃபுல்லா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் வரவே இல்லை. நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்தேன். என்ன சொல்ற? அங்க எதுக்கு போன? ஏய், காலேஜ் லாஸ்ட் டே ஃபேர்வெல் அப்போ
என் மனசுல இருக்கிறத சொல்லணும் நீ தானே என்ன வர சொன்ன. ஆமா. பீட்டர் தான் வந்து நீ காலேஜ்ல இருந்து கிளம்பிட்ட உடனே ஸ்டேஷன் போன சொன்னான். நான் அங்க வந்து ஃபுல்லா உன்னை தேடி பார்த்தேன், கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை. என்ன சொல்ற? ஸ்டேஷன் போயிட்டா உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சு காலேஜ் கிரவுண்ட்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருட்டுற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் நாங்க கிளம்பி சென்னை போனோம். அதுக்கப்புறம் நீ என்னை தேடி வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் நீ வரவே இல்லை. வேண்டான்னு விலகி போனவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணோம்னா நான் வரல. இப்ப இருக்கிற கார்த்தி அப்பவே இருந்திருந்தா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்போமோ என்ன. எல்லாத்துக்கும் ஜெனிதான் காரணம், அவளுக்காக தான் எல்லாமே. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன, சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது, நீயும் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்க போற. எனக்கு என்னமோ மேரேஜ் நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு கார்த்தி. எங்க மேரேஜுக்கு அப்புறம் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி, ஃப்ரீடம் இதெல்லாமே என்கிட்ட இருக்காது, என்னை விட்டு போயிருமோன்னு நினைச்சா ஒரு மாதிரி பயமா இருக்கு. உன்னோட பயம் என்னன்னு எனக்கு புரியுதா கவியா, ஆனா நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு எதையுமே முடிவு பண்ணிக்காத. ஜெனி சொல்லுவா, உன்னை நீ எவ்வளவுதான் நேசிச்சாலும் உன்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அப்பதான் நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். கரெக்டா தான் சொல்லியிருக்கா.